நீர் எங்களோடு கூட பேச ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து அப்பா ஆண்டவரே வழி நடத்தட்டும். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே விரும்புகிறதை அப்பா ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவாறும் ஆண்டவரே அப்பா நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிற பேசுகிற அடியாளை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, வேறுபாட்டின் ஜீவியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கலாம். வேறுபாட்டின் ஜீவியம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து நம்ம உலகத்தின் வழக்கத்தோடு இல்ல உலகத்தின் காரியங்களோடு ஒன்றி போகாமல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வேறுபாட்டின் ஜீவியம். விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகள், அதாவது நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விதமா ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு வேதாகமத்துல சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 17. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17. எடுத்தவங்க வாசி. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாய். 1 minute. இல்ல 2 கொரிந்தியர் 6 14 to 17. சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 6 14 to 17. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறத குறிச்சுதான் இத சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்தை மேற்கொள்தல். நம்ம உலகத்தை எப்படி மேற்கொள்ளணும், அதாவது அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்ம அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாதா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? அந்த ரெண்டுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அது போலதான் நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னா அவங்க கூட சேரக்கூடாது, அப்படி கிடையாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஒன்றி போகக்கூடாது அப்படிங்கிறதுதான் ஆண்டவர் இங்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுல 17வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா உலக மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த காரியங்களுக்கு நம்ம புறப்பட்டு பிரிந்து போகணுமா, அவங்க நடுவுல இருந்து பிரிஞ்சு போகணுமா. அதாவது பிரிஞ்சுன்னா அவங்களை விட்டு பிரிந்து இல்ல, அந்த காரியங்களை விட்டு நம்ம பிரிந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. அது மட்டும் இல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதா இருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துல இந்த சபை உலகத்துலதான் இருக்குது. ஆனா சபைக்குள்ள என்ன வரக்கூடாது? உலகம் வரவே கூடாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப உள்ள சபைக்குள்ள, நிறைய சபைக்குள்ள என்னதான் இருக்கு? உலகம்
வந்து கொண்டுதான் இருக்கு. அந்த உலகத்தின்படியே எல்லாமே மாறுது. அந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே மாத்திட்டாங்க. அப்படி சபை இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதுல வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். நம்ம ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் நியாயம் தீர்ப்பார். நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கணக்கு கொடுக்கணுமே ஒழிய, மற்றவங்கள வந்து நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கெல்லாம் ஒரே சாட்சி யார்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை மட்டும்தான் பார்த்து நம்ம வந்து வாழணும். எல்லாவற்றிலுமே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயலிலுமே நமக்கு வந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் கண்டிப்பா அவசியம். நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து யாரை உடையவர்கள் அப்படின்னு வெளிப்படுத்தணும்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும்போது அதுதான் ஒரு வந்து வேறுபாட்டின் ஜீவியம். நம்முடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கூட நம்ம வந்து அடுத்தவங்களுடைய இச்சைய தூண்டுற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் நம்மளும் பண்ணக்கூடாது. யாரும் பண்ணக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும். இந்த உலகத்துல ஏன்னா இப்ப அதெல்லாம் பேஷன் ஆயிட்டு. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க? எது போட்டாலும் தவறில்ல. அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமைக்குள்ள சபையிலே வந்துட்டு. சபையிலே வந்து எத்தனையோ பேரு சபைக்கு வருவாங்க. ஆண்டவர பார்க்க வரோம். ஆண்டவர ஆராதிக்க வரோம். அவரு எவ்ளோ பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நெறைய பேரு அத வந்து மீறி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கூட நம்ம வந்து அத வந்து காட்டணும். அதாவது நம்ம வந்து கர்த்தருடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்து நம்ம காட்டணும். அத விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் கூட நம்ம வந்து ஆ வித்தியாசமா பண்றாங்க. ஏன் சபையில விசுவாசிகள் பிள்ளைகள் மட்டும் இல்ல, சில ஊழியக்காரங்க ஃபேமிலிஸ் கூட அப்படி இப்ப இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து நம்மட்ட தான் கணக்கு கேட்பாரு. என்ட்ட பைபிள்ல வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம வந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். நமக்கு வந்து ஒரு இது ஆனா என்ன இப்ப வந்து அப்படிலாம் பண்ணாதான் நம்மள வந்து மதிப்பாங்க. நம்மள வந்து இல்லன்னா கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா, அந்த ஒரு மதிப்பு நமக்கு அவசியம் இல்ல. ஏன்னா தேவன் நமக்காக வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்காக நம்ம என்ன செய்றோம்? இதெல்லாம் ஒரு உலக காரியத்தோட நம்ம வந்து என்னைக்குமே ஒன்றி போகவே கூடாது. சில பேரு உடுத்துற உடையெல்லாம் பார்க்கும்போது, என் மனசே வந்து ரொம்ப வேதனைப்படும். என்ன இப்படி ஒரு சர்ச்சுக்கு வராங்க, ஆ இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு சில வாலிப பிள்ளைங்க உடுத்துற ட்ரெஸ்லாம் பார்த்து, எப்படி அவங்க அம்மா இதெல்லாம் அலோவ் பண்றாங்க அப்படின்னு அவங்களும் கிறிஸ்துவா தான் இருப்பாங்க. கிறிஸ்டியனுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அப்படி அலோவ் பண்றது வந்து எனக்கு வேதனையா இருக்கும். நான் வந்து நம்ம வந்து கடவுளால படைக்கப்பட்ட மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கே அப்படி ஒரு வேதனை வரும்போது, நம்மள படைச்ச தேவனுக்கு எவ்ளோ வேதனை இருக்கும். என்னோட பிள்ளை இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எவ்ளோ வேதனை இருக்கும். அதனால நம்மளுடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கூட நம்ம வந்து ரொம்ப ஆண்டவருடைய மனசுக்கு எது நல்லா இருக்குங்கிறத வந்து யோசித்து யோசித்து பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அடுத்தவங்க பார்வையையோ, அடுத்தவங்களுடைய கவனத்தையோ நம்ம ஈர்க்கிற மாரி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12, 10:23 இந்த 2 வசனத்தையும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:12, 10:20. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நெக்ஸ்ட் 14 மாஸ்டர். ஆ இல்ல இந்த 1 கொரிந்தியர் 10:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:23 அடுத்தது. 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விக்தியை உண்டாக்காது. இதுல வந்து தெளிவா 1 கொரிந்தியர் 6:12லயும் 1 கொரிந்தியர் 10:23 இந்த 2 இதுலயுமே கர்த்தர் அதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பவுல் குறிப்பிட்டிருக்காரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இதெல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லையா? என் இஷ்டத்துக்கு நான் வந்து சர்ச்சுக்கு வந்து உட்கார எனக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பைபிள்ல வசனம் இருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனாலும் அது எல்லாம் தகுதியா இராது. அது நமக்கு தகுதியா? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தகுதியா மீன்ஸ் நம்ம கர்த்தருடைய கிறிஸ்துவ அத வெளிப்படுத்துமா? நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லுமா? இல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ பார்த்து பாரு கிறிஸ்டியனா, ஆனா இவங்க வந்து நம்மள விட பயங்கரமா ட்ரெஸ் பண்றாங்க. நம்மள விட பயங்கரமா பேசுறாங்க. நம்மள விட பயங்கரமா பொய் சொல்றாங்க.
அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து வருதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க தகுதி இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போனா யூனிஃபார்ம் போட்டுதான் ஆகணும், அப்படிதானே? அப்ப கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஆனா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகும்போது என்னதான் பண்ணி ஆகும்? யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போகணும். யூனிஃபார்ம் போட மாட்டேன், எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரிதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. எல்லாவற்றுமே அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. கடவுள் வந்து எல்லா அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்காரு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இராது. இப்படி நம்ம வந்து தகுதி இராததை நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை செய்யாம போனா பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடம் இருக்காது. அதை நம்ம வந்து ரொம்ப கவனமா சிந்திக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நம்மளுடைய இது வந்து மத்தவங்களுக்கு வந்து பக்தி விருத்தியை உண்டாக்குதா? நம்மளுடைய பேச்சு மத்தவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா? இல்ல இடரலை உண்டாக்குதா? அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து நமக்கு பக்தி விருத்தி மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எதுக்குமே நம்ம அடிமைப்படக்கூடாது. அது எதுவாக இருக்கலாம். நம்மளுடைய காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய மொபைல்ஸாக இருக்கலாம், இல்ல நம்முடைய ம் பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். ரொம்ப நேரம் பேசுறது மனுஷங்களோட, எனி டைமும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு, ஏதோ ஒண்ணு ஒரு பழக்க வழக்கங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிமை ஆகக்கூடாது. எல்லாம் நம்ம அடிமைப்பட மாட்டேன்னு பவுல் சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. எல்லாம் நமக்கு தகுதியாவும் இராது. நமக்கு வந்து அதிகாரம் உண்டு. ஆனா தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் நம்ம. கிறிஸ்துவர்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ, அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த காரியங்கள் தான் நமக்கு தகுதியானது. அதை விட்டுட்டு கிறிஸ்துவ வெளிப்படுத்தாத காரியங்கள் எல்லாமே நமக்கு தகுதி அற்றதுதான். எதுனாலும் சரி, உலகத்தோட ஒன்றி நம்ம போகவே கூடாது. சரி, ஓகே, வாசிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களே புறஜாதிகளே கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளிலே கலங்காதிருங்கள். இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்கு. புறஜாதியருடைய மார்க்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதாம்? கற்றுக்கொள்ள கூடாதாம். அவங்க வந்து எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுவாங்க? எல்லா காரியத்திலுமே நல்ல நேரம் பார்ப்பாங்க, நல்ல நாள் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய அவங்க பழக்க வழக்கங்கள் உண்டு இல்ல. இப்படி ஏதாவது கல்லு தட்டிதான் இது நல்ல நேரம் இல்ல அப்படி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய மூட பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா இப்போ நம்ம வந்து பைபிள் வாசிக்கும் போதுதான் இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியுது. அப்ப வந்து நம்ம வந்து அப்படி பாக்குறோமா? நல்ல நேரம், நல்ல நாள், கேஸ்ட் இதெல்லாம் நம்ம பாக்குறோமா? அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து அது பார்க்கவே கூடாது. ஒரு திருமண காரியமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒரு புது வீடு கட்டி இருக்கிறோம், அதுக்குள்ள ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு வளகாப்பா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், எதுனாலும் ஓகே. ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்ம எதுக்குமே நம்ம வந்து உலக மக்கள் மாதிரி பார்க்கக்கூடாது. உலகத்துல உள்ளவங்க பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க உலக மக்கள். ஆனா நம்ம வந்து கிறிஸ்துவை உடையவர்கள். உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன, நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப பிரித்து எடுத்த நாம பிரித்து எடுத்த மாதிரி வாழணும். அப்ப அந்த உலகத்தோட இப்படிப்பட்ட காரியங்கள்ல வந்து என்னைக்குமே ஒன்றி போகக்கூடாது. உலகத்துல உள்ளவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இது நடக்குது. சபை மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட கேஸ்ட் பாக்குற விஷயங்கள் நடக்குது. அப்படிதானே? நம்ம நிறைய பார்த்திருப்போம். நீங்களும் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஒவ்வொரு சபைக்குள்ளயுமே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதாவது குறைஞ்ச ஜாதி, கூடுன ஜாதி இப்படின்னு சொல்லி பாக்குறது. இது வந்து மனுஷன் உருவாக்குனது தான் இந்த ஜாதி இதெல்லாம். ஆனா ஆண்டவர் வந்து இதை உருவாக்கவே இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடணும். நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம ஜாதி பார்க்காம, நேரம் பார்க்காம, நாள் பார்க்காம, அந்தஸ்து பார்க்காம நம்ம வாழ்றோம் அப்படிங்கறத வந்து இந்த நாளில் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்னோட மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சாட்சி என்னன்னா, என்னோட மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு சில பேர்ட்ட நாங்க வந்து சொல்லி வச்சிருந்தோம். இப்படி வந்து பாருங்க அப்படின்னு. என்னோட வைராக்கியம் வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்டின் பையனை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு வைராக்கியத்துல நான் இருந்தேன். அப்போ வந்து சில பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தோம்.
அப்போ ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, நீங்க என்ன கேஸ்ட், எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க, இதை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட பேரு போட்டு என்ன கேஸ்ட்னு போடாதீங்க, வரதட்சணையும் இவ்வளவு அவ்வளவு, இல்ல வரதட்சணை எதுவுமே வரதட்சணை கிடையாது, கேஸ்டும் போடக்கூடாது, இப்படி எதுவுமே போடாம நீங்க சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பையன் ஓகேன்னு எந்த பையன் வராங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவ்வளவு வைராக்கியமா நான் சொன்னேன். ஆனா என்கிட்ட கேட்டது யாரு? ஒரு ஊழியக்காரங்க. சரியா? ஒரு ஊழியக்காரங்க கேட்டாங்க. ஊழியக்காரங்க அப்படி இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது நான் அப்படி சொன்னேன்னு அப்படி சொன்ன உடனே அவங்க எனக்கு அடுத்து மாப்பிள்ளையே பார்க்கவே இல்லை. அது எப்படி அப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டாங்க என்கிட்ட. அப்ப நான் சொன்னேன், அப்படி பார்க்க முடியாட்டா வேண்டாம் பாஸ்டர், கடவுள் கண்டிப்பா எனக்குன்னு எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு வந்து எந்த கேஸ்டும் பார்க்காத, எந்த வரதட்சணையும் கேட்காத ஒரு கணவரை வந்து ஆண்டவர் கொடுத்தார். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கும் தெரியாது அவங்க என்ன கேஸ்ட்னு, அவங்களுக்கும் தெரியாது நாங்க என்ன கேஸ்ட். அவங்க ஃபேமிலில இருந்தும் நீங்க என்ன கேஸ்ட்னு இவ்வளவு பொண்ணுக்கு தருவீங்களா, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. நாங்களும் வந்து அவங்ககிட்ட நீங்க என்ன கேஸ்ட், என்ன விஷயம், எதுவுமே வந்து நாங்களும் கேட்கல. சரிங்களா? அப்படி ஒரு கணவரை வந்து கொண்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் உறவினர்கள் சிலர் பேசிதான் எனக்கு தெரியுமே ஒழிய, மற்றபடி அவங்களுடைய எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி, மேரேஜ்க்கு முன்னாடி. அதுக்கு பிறகுதான் தெரியும். அது மட்டும் இல்ல, மேரேஜுமே நல்ல நாள் பார்த்து அப்படி நாங்க வைக்கிறோம். என்னோட மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. அவ வந்துதான் என்கிட்ட கேட்டா, என்ன மேரேஜ இன்னைக்கு வச்சிருக்கிறேன்னு. நான் சொன்னேன், நாங்க கிறிஸ்டின், நாங்க காலெல்லாம் பார்க்க மாட்டோம், என்ன அமாவாசை அன்னைக்குமே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அப்பதான் எனக்கு தெரியும், ஓ அமாவாசை அன்னைக்கு வச்சிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்ப நான் சொன்னேன், நாங்க வந்து கேஸ்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டோம், நாளெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அது மட்டும் இல்ல, என்னுடைய வீடு கட்டி நாங்க உள்ள வரும்போதும் அதே மாதிரிதான். ஒரு வீடு பால் காய்ப்புன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு 11 மணிக்கு வீடு பால் காய்ப்புன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. ஆனா ஒரு 11 மணி போல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, இங்க பக்கத்துல உள்ள ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, இன்னைக்குதான் வீடு பால் காய்ப்பான்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றேன். நான் சொல்றேன், இன்னைக்குதான் பால் காய்ப்பு, ஏன் நீ திடீர்னு இப்படி கேக்குறேன்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு சுப முகூர்த்தம்னு எதுவுமே போடலையே, நீ இன்னைக்கு பால் காய்ப்பு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான், உண்மையில வச்சிருக்கியா இல்ல நான் தான் டேட்டை மறந்துட்டானான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நாங்க வந்து இப்படி நாள் பார்க்க மாட்டோம். அவ ஒரு ஹிந்து தான். இது ரெண்டுமே சொன்னது ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நாங்க வந்து நான் அப்படி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு கிளம்பி அவ வந்தா. அப்போ வந்து நான் எனக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு வைராக்கியம். எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம கேஸ்ட் பார்த்து பழகக்கூடாது, அந்தஸ்து பார்த்து பழகக்கூடாது, நல்ல நேரம் நாள். நான் வந்து சில இதெல்லாம் நோட் பண்ணுவேன். சில பேர் ஃபங்க்ஷன் வைக்கிறதெல்லாம் பார்ப்பேன். எப்படி வைக்கிறாங்க, கிறிஸ்டின்னா உண்மையிலே நாள் பார்க்காம வைக்காங்களா, அப்படிலாம் வந்து சில இதை வந்து நோட் பண்ணுவேன். அது வந்து என்னுடைய ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தவங்கள நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க வந்து அப்படி பார்க்கிறது வந்து தவறுதான். சரியா? அது வந்து எந்த விதத்திலுமே வந்து தவறுதான். நமக்கு ஒரே சாட்சி யார்தான்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த விஷயத்துல சில பேர் நம்ம ஊழியக்காரங்க என்கிட்ட கேட்டது யாரு? ஒரு ஊழியக்காரங்க. அப்ப வந்து ஒரு ஊழியக்காரங்க கூட இப்படி இருக்கலாங்க. அப்ப நம்ம அப்படி இருக்க என்ன தப்பு அப்படின்னு கூட நமக்கு வந்து யோசனை வரும். ஆனா வந்து கர்த்தரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். அவர் மட்டும்தான் நமக்கு சாட்சி. ஏன்னா அவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியா என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. ஊழியக்காரங்கிட்டையும் கேட்பாரு, நம்மகிட்டயும் கேட்பாரு. அப்ப நம்ம வந்து அவங்களையும் சொல்ல முடியாது, அவங்க நம்மளையும் சொல்ல முடியாது. அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? புறஜாதி, அந்நிய ஜாதி அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையை வந்து பைபிள்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, தேவனை வணங்காத அனைவருமே என்னதான் நமக்கு அந்நிய ஜாதி, புறஜாதி. ஓகேவா? அததான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஒழிய. ஆனா சில சபைகள்ல இந்த புறஜாதி, அந்நிய ஜாதி அப்படிங்கிறத கூட எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க வந்து அதாவது இதாவது பரவாயில்ல. கிறிஸ்துவ இதுலயே இப்போ டிபிஎம், சிபிஎம், இண்டிபெண்ட், சிஎஸ்ஐ அப்படி நிறைய 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 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே இதுல வந்து இது பண்ண மாட்டாங்க. மேரேஜ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க புறஜாதி. ஆண்டவர் வந்து புறஜாதின்னு சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, தேவனை வணங்காத, தேவனுடைய செயல்களுக்கு உடன்படாத, அவருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம், பரிசுத்தமுள்ள ஜனம், அவருக்கென்று வேறுபட்டு அவர் பிரித்தெடுத்த ஜனத்தை அல்லாத மற்ற விக்கிரகங்களை வணங்குகிற எல்லாருமே அந்நிய ஜாதி, புறஜாதிங்கிற ஒரு நோக்கத்துலதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க.
ஆனா நம்ம மனுஷங்க என்னன்னா, இவங்க இந்த கேஸ்ட் பார்த்துதான் கல்யாணமே பண்ணுவோம். ஒரு ஒரு இப்ப வந்து இப்ப ஒரு சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு காரியம். அவங்க வந்து வேற ஒரு சர்ச்சில் இருந்து, இந்த சர்ச்சில் இருந்து வேற ஒரு சர்ச்சில், அதாவது நிறைய பிரிஞ்சு இருக்குல்ல, அந்த பிரிஞ்சு இதுல இருந்து இந்த ஒரு சர்ச்சில் இருந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க. அங்க இருந்து பொண்ணு எடுத்ததுனால இந்த சர்ச்சில் அவங்கள ஒரு 6 மந்த் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. என்ன நியாயம்? புரியல. அது வந்து பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? கேட்டா அவங்க வந்து அது அந்நிய ஜாதியா, புற ஜாதியா. அப்போ அதுக்காண்டி 6 மாசம் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது 6 மாசத்துக்குள்ள அவங்க எந்த ஒரு, அதாவது சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தா சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கக்கூடாது அந்த 6 மந்த். அது மட்டும் இல்ல, எதுவுமே அந்த ராபோஜனம் இருந்துச்சுன்னா அதுல பங்கு பெறக்கூடாது. அப்படி இப்படி ஒதுக்கி வைக்கிற இந்த காலமும் இருக்குது. ஆண்டவர் வந்து அப்படி சொல்லலையே. ஆண்டவரை வணங்காத பிற ஜனங்களை மட்டும்தான் அவர் புறஜாதி அந்நிய ஜாதின்னு சொன்னாரே ஒழிய, இப்படி கிறிஸ்டியனுக்குள்ளேயே கேஸ்ட், இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்னு எத்தனையோ கேஸ்ட் இருக்கு. அந்த கேஸ்ட பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது மனுஷனா உருவாக்குனது. அந்த கேஸ்டுக்கும் இந்த கேஸ்டுக்கும் மனுஷன் தான் வித்தியாசம் உண்டாக்குனே ஒழிய ஆண்டவர் அந்த வித்தியாசங்களை உண்டாக்கல. ஏதாவது வித்தியாசம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு ரத்தம் என்னதான் வரும்? ரெட் கலர்ல தான் வரும். அதே ரத்தம் தான் அவங்களுக்கும் வரும். சரியா? இல்ல நமக்கு இந்த கேஸ்ட்னா 2 காது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த கேஸ்ட்னா காது சின்னதா இருக்கும். இந்த கேஸ்டுக்கு மூக்கு பெருசா இருக்கும். இந்த கேஸ்ட்ல கண்ணு பெருசா இருக்கும். இப்படி ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்குமா? எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லா மனுஷனுக்கும் 2 கண்ணு, மூக்கு, வாய், தலை, உடம்பு, அவ்வளவுதான். சரிங்களா? இது ஆண்டவர் கொடுத்தது. இத வந்து நம்ம வந்து அப்படி ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிஞ்சா சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது இல்ல. இப்ப ஒரு டெலிவரிக்கு போறாங்க, நம்ம டாக்டர் என்ன கேஸ்ட்ன்னு பார்த்தா டெலிவரிக்கு நான் அந்த காஸ்ட் உள்ள டாக்டர்கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா போறோம். இல்ல நர்ஸ், இந்த நர்ஸ் தான் எனக்கு இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டா போறோம். ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், இந்த கேஸ்ட்னா தான் இந்த கேஸ்ட் இதுனா தான் நான் போவேன். அப்படிலாம் இங்க வந்து இந்த உலகத்துல பார்க்கவே கூடாது. மத்த எதுக்குமே பார்க்காத ஆட்கள் எதுக்கு பாக்குறாங்க? திருமணத்துக்கு மட்டும் பாக்குறாங்க. அப்படி கேஸ்ட் பார்த்து வச்சு ஒண்ணும் நடக்க போறது இல்லை. சரிங்களா? எல்லா காலமுமே சூழ்நிலையுமே பிரச்சனைகள் வரும். எந்த கேஸ்ட் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் குடும்பம்னு இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சமாளிச்சு போக ஆனா நமக்கு யார் இருக்காரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்துலயுமே ஒரு வைராக்கியம் காட்டணும். நம்ம வைராக்கியம் காட்டாட்டா இதை பாக்குற மத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு இதுல வந்து கேஸ்ட் பாக்குறோம், இது பண்றோம். ஆமா, பேர் தான் என்னது கிறிஸ்டியன். இவங்க என்ன பண்றாங்க? கேஸ்ட் பாக்குறாங்க. பேர் தான் கிறிஸ்டியன். இவங்க என்ன பண்றாங்க? இவ்ளோ வரதட்சணை வாங்குறாங்க, இவ்ளோ மேக்கப் பண்றாங்க, இவ்ளோ இது பண்றாங்க. உலகத்தால் கூட கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? இருக்கிறதுலே பயங்கர மேக்கப் போட்டு போய் நிப்பாங்க. சரிங்களா? அப்படி நம்ம வந்து அப்படியே அலங்கரிச்சு அப்படி போய் வந்து அவங்களே வியக்கிற அளவுக்கு நம்ம போகக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும்? ஒரு ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம காட்டணும். அந்த வித்தியாசத்தை காட்டும் போதுதான் நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு எங்க ஊர் பக்கத்துல வள்ளியூர்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு கடைக்கு போயிருக்கேன். அந்த கடையில ஒரு ஒரு இது வந்து ஒட்டப்பட்டிருக்கு, ஒரு ஸ்டிக்கர். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, வரதட்சணை, பணம் இதெல்லாம் வந்து திருமணத்திற்கு வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட திருமணத்திற்கு எங்களை அழைக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஒரு முஸ்லிம் கடையில போட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு இப்படிப்பட்ட திருமணத்துக்கே என்ன அழைக்காதீங்க அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மள அந்த வைராக்கியம் இருக்கு. நம்ம தேவன் தான் நம்மள வேறுபட்ட ஜீவியம் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. ஆனா நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா? அவங்க அப்படியே அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டி இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, பரவாயில்லையே இப்படிலாம் வந்து இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா நம்ம அப்படி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருடைய ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த வைராக்கியம் வேணும். இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் அது வந்து அடுத்தவங்க பாப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு ஒட்டாமலே இருந்தாங்க. ஒட்டுறாங்க. அப்படி ஒட்டணும்ட்டு இல்ல, நம்ம அப்படி வாழணும்னு சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். அவங்க வந்து இப்படி ஒரு அது வந்து ஒரு கடை. சரியா? அது ஒரு செருப்பு கடை. அப்படிங்கும்போது ஒரு செருப்பு கடைக்கு எத்தனை பேர் வருவாங்க? அத்தனை பேர் அதை பார்ப்பாங்க. அப்படித்தானே? ஆனா கூட அவங்க அதை பத்தி யோசிக்கல. ஆனா என்ன எங்களை இதுக்கு அழைக்காதீங்கன்னே போட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த வைராக்கியம் இப்ப உள்ள காலத்துல நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து கர்த்தருக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியம்
வந்து கண்டிப்பாக செய்யணும். நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி வளர்க்கணும். இப்படிதான் அம்மா அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் போடுறாளே அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்துவுக்காக இப்படி வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ நம்ம வந்து கர்த்தருக்குள்ள அவங்கள வந்து வளர்க்கணும். அவங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றிலுமே இருக்கணுமே. எதுலையுமே உலகத்தோட நம்ம ஒன்றி போக கூடாது. அதுக்காண்டி அவங்க மேரேஜுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் போகக்கூடாதான்னு போலாம். அவங்க வந்து ஹிந்து கோயில்ல வச்சு மேரேஜ் பண்றாங்க, நீங்க கோயில் போவாங்க, மண்டபத்துக்கு போங்க. மண்டபத்துக்கு போய் செய்ய வேண்டிய காரியங்களை, அதாவது கொடுக்க வேண்டிய பரிசுகளை கொடுத்துட்டு இது பண்ணிட்டு நீங்க வரலாம், சாப்பிட்டுட்டு நீங்க வரலாம். ஓகேவா? அதுக்காண்டி அவங்களோட எல்லாத்துக்குமே அவங்க நல்ல நேரம் பார்த்து வைக்காங்கிறதுக்காண்டி நம்ம வீட்லயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல நேரம் பார்த்து வைக்கவே கூடாது. எந்த ஒரு காரியம் கர்த்தர் வந்து ரொம்ப வேதனைப்படுவார் இந்த விஷயத்துல. கர்த்தர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம். அததான் வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்காரு. சரி, ஓகே, இந்த உலகம் இப்படி இருக்குது, நமக்கு தெரியுது எல்லா இடத்துலயுமே நம்ம நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளவு வந்து பாவங்கள், எல்லா காரியங்களுமே அப்படிதான் இருக்குது. அப்ப அந்த உலகம் இப்படி இருக்குதே, ஏன் சபை கூட இப்படிதான் இருக்கு. சபையில எத்தனையோ பேர் ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க, நம்ம பாக்குறோம், நமக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப இந்த உலகம் இப்படி இருக்கு, இந்த சபை இப்படி இருக்குது. அப்ப நான் வந்து அப்படி வாழ முடியுமா அப்படின்னு வந்து நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா கண்டிப்பா வாழ முடியும். அப்படி வாழ்றதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தேவை. என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல அந்த ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. அதுதான் மெயின். பக்தி வைராக்கியம் இருந்தா கண்டிப்பா நம்மளால வாழ முடியும். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து மேற்கொள்ள கிருபை கேட்டு, நான் வாழ மாட்டேன்னா மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னா மாட்டேன் அப்படிங்கறதுல நம்ம உறுதியா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும். அதுக்கு வந்து நமக்கு தெரியும், பைபிள்ல வந்து மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் வந்து நமக்காக வைத்திருக்கிறார். அப்படிதானே? அதுல வந்து நம்ம இப்ப முக்கியமா 2 சாட்சிய பார்க்கணும். சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாட்சி, அதுக்கு என்ன இது கொடுக்குறேன்னா, இந்த தலைப்பு, முதலாவது எப்படின்னா, இந்த உலகமே இப்படி இருக்க என்னால வாழ முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சாட்சியை நம்ம பார்க்கலாம். நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான் தானியேல் 3ஆம் அதிகாரம். எடுத்து வச்சுக்கோங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம். அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல தானியேல் 3ஆம் அதிகாரம், இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். சரியா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய சிலையை நிறுத்திட்டு, அதாவது உலகமே அப்படிதான், அந்த உலகம், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது அந்த உலகமே ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி இதெல்லாம். ஓகேவா? ஆண்டவர் வச்சிருக்க இந்த ஜீவனுள்ள சாட்சியை பார்க்கணும். அதாவது இந்த உலகமே இப்படி இருக்கு, ஆனா என்னால வாழ முடியுமானா வாழ முடியும்ங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஓகேவா? அவங்க வந்து அந்த ஒரு சிலையை பணிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லாட்டா என்ன பண்ணுவாங்களாம், சும்மா சாதாரண பனிஷ்மெண்ட்லாம் இல்ல, என்னது, உயிரே போயிடும். அதுவும் சாதாரணமா இல்ல, தீ லைட்டா அப்படி சுட்டாலே தாங்க முடியாது. தீக்குள்ளேயே வெந்து சாவணும்னு நினைச்சு பாருங்க. நம்மளால அப்படி நினைச்சு பார்த்தாலே வந்து அப்படி அப்படி இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி இருந்துருவோம். நமக்காவது இதெல்லாம் சாட்சி இருக்குது. பைபிள்ல ஆண்டவர் கிளியரா நமக்கு வந்து எழுதி எப்பான்னு சொல்லிட்டு நம்ம கையில தந்திருக்காரு. இப்படி நமக்கு அதாவது உண்மை சம்பவத்தை நம்ம கையில எழுதி வந்த பிறகே நமக்கு வந்து இப்ப எத்தனையோ யோசனை வரும். ஆனா அவங்களுக்கு அந்த காலத்துல அவங்க அந்த இதுதான் படிச்சிருப்பாங்களே ஒழிய இப்படிப்பட்ட சாட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. என்ன, அவங்க முன்னாடி சந்ததிகளை கேள்விப்பட்டதுதான், அவ்வளவுதான். அதுக்கு அப்போ இவங்க வந்து அது இப்படிப்பட்ட இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு லேப்புக்குள்ள விழுந்து தப்பிச்சாங்க அப்படின்னுலாம் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ இவங்க வந்து அப்ப இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே பணிந்து கொள்றாங்க. அங்க இருக்கிற, அதாவது உலகத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, பணிந்து கொள்றாங்க. இவங்க 3 பேத்த தவிர. சரியா? உடனே இந்த விஷயம் என்ன போகுது, ராஜாவுக்கு போகுது, நேபுகாத்நேச்சாருக்கு வந்து போகுது. உடனே அவருக்கு பயங்கர கோபம். அவரு அந்த காலத்துல, இந்த காலத்துல எல்லாம் வேற, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் நம்ம எதிர்த்து பேச கூட முடியாது. ஒரு வார்த்தை சொன்னதுதான், அதை மீறவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவருக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி நம்ம சொல்லி இவங்க வணங்காம இருந்தாங்க. சரி, ஓகே, ரிட்டர்ன் ஒரு சான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்து பார்க்காங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா இது பண்ணிருங்க. அப்படி பண்ணாட்டா என்ன பண்ணுவீங்க, என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகும் அவங்க வந்து அதுக்கு வந்து வாசிங்க 3ஆம் அதிகாரம் 16 டு 18 வாசிங்க.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். சூப்பர். எப்படி ஒரு சாட்சி பார்த்தீங்க. அந்த உலகத்துல எல்லாருமே சுத்தி முத்தி மொத்த பேரும் பணிஞ்ச பிறகும் இவங்க 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? எங்களால முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க என்ன? உங்களுக்கு உத்தரவு சொல்லவே அவசியம் இல்லை. ராஜாவை எவ்வளவு ஒரு இதா பேசுறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை தப்புவிப்பாரு கண்டிப்பா. அப்படி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாரு. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும், அப்படிதான் இந்த ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நாங்க இதை வணங்க மாட்டோம். இப்படி ஒரு வைராக்கியம் இந்த காலத்துல நமக்கு இருக்குதா? எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். எல்லாருக்குமே பைபிள்ல நிறைய படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நீ நல்ல நேரம் பார்த்து வையின்னு சொன்னா கூட நான் வைக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாதுப்பா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படிதான் வைப்பேன், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்குதா? கேஸ்ட் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்குதா? இவங்க எப்படி விடுவிச்சாலும் அதனால சொந்த பந்தம் வெறுப்பு கண்டிப்பா வெறுத்தா வெறுத்துட்டு போகுது. என்ன ஆக போகுது? ஒண்ணும் ஆக போறது. வெறுத்தா வெறுத்துட்டு போட்டோம், அதனால நஷ்டம் நமக்கு கிடையாது. அது நம்ம ஆண்டவர் பாப்பாருப்பா, என் பிள்ளை சொந்த பந்தத்தை அல்லனா கூட பரவாயில்ல, எனக்காண்டி நிப்பேன்ட்டு நிக்கால அப்படின்னு பரலோகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்போ இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த அளவு அவருக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப கோவம் வந்துருது. ரொம்ப கோவம் சாதாரணமா சூடாக்குறதை விட பயங்கரமா சூடாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 7 மடங்கு நல்ல ஒரு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னி ஜூலை அதுல தூக்கி போடுறதுக்கு ராணுவத்தில் பலசாலிகளுக்கு மனுஷங்க தான். ஆனா அவங்கள தூக்கி போடுறதுக்கு என்ன பண்றாங்க? பலசாலிகளை, ரொம்ப பெரிய ஆட்களை கொண்டு போய் நீங்க உள்ள போட்டுவாங்கன்னு சொல்றாங்க. கொண்டு போய் போட்டவங்களே என்ன ஆயிட்டாங்க? சாம்பலாயி இறந்துட்டாங்க. ஆனா இவங்க எல்லாமே போட்டு போறாங்க. அது என்னது? சால்வை, நிசார், பாகை, வஸ்திரம் எல்லாமே போட்டுட்டு உள்ள போறாங்க. இவங்கள என்ன ஆகல? ஒரு ஒரு சொட்டு கூட அந்த அக்கினி அவங்கள டச்சே பண்ணல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு வைராக்கியம் காமிச்சதுனால ஆண்டவர் எப்படி கடன் பண்றாரு பாத்தீங்களா? அந்த இடத்துல அவங்கள சாக விடாம அந்த ராஜா பாக்குறாரு. என்ன 3 பேர்லாம் அனுப்பணும் உள்ள, எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப 4 பேர் இருக்காங்களே, அது தெய்வ சாயலா அந்த மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் ஒரு சேதமும் இல்லாம அக்னி நடுவுல போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பி என்ன சொல்றாரு? இவருதான், இவங்களுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வர சொல்றாங்க. அதுல 27 லாஸ்ட் பாத்தீங்கன்னா, சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அந்த ஸ்மெல்லு கூட வரல. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு நல்ல தேவன் இல்ல? அவருக்காக வைராக்கியமா நிக்கிற இந்த உலகமே இப்படி வாழுதே, என்னால வாழ முடியும் எக்ஸாம்பிள் இருக்காங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நம்மளால முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒருவேளை சோறு வந்தா நிக்கணும். சோறு வந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல நிக்கும் போது அவர் நமக்கு பலன். அப்படி நிக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு சாட்சி! அவருடைய தேவன் தான் தேவன் அப்படின்னு அந்த ராஜா சொல்றத பாருங்க. சாத்ராக் 28ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதே காரியங்கள் நமக்குள்ள காணப்படணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும், எனக்குள்ளேயும், உங்களுக்குள்ளேயும், ஒவ்வொருத்தருடைய நம்முடைய சந்ததிக்குள்ள இந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம பரப்பணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒண்டி போகக்கூடாது, இப்படிதான் வாழணும், கிறிஸ்துவ வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே நம்ம
போதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க வளரும் போது கண்டிப்பா கர்த்தருக்காக வைராக்கியமா நிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம இப்பவே சொல்லி வளர்க்கணும். அது மட்டும் இல்ல, வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, இதே காரியம் தான் நமக்கு வரும். வேற எந்த உலக வழிபாடுகளுக்கும் இடம் கொடாமல் அவரையே நம்பி, எந்த உலக பேச்சுகளுக்கும் இடம் கொடாமல் அவரையே நம்பி, உலக மூட பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி, உலக பழக்க வழக்கங்களை தள்ளி, உலகளுடைய நல்ல காரியம் பாக்குறது, இது கேஸ்ட் பாக்குறது, அந்தஸ்து பாக்குறது, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். உலகத்துடைய எல்லா காரியங்களையும் தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தினார். நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா தேவன் தமது தூதனை அனுப்பி நம்மை ரட்சிப்பார்னா கண்டிப்பா நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். பாடுகள் மாதிரிதான் இருக்கும். ஏன்னா உலகம் வெறுக்குமே, கூட உள்ளவங்க வெறுப்பாங்களே, வெறுக்கட்டும். வெறுத்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அதை விட பெருசு என்னது? அதுதான் நமக்கு மேன்மையானது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்றாரு, அவருக்கு விதமா தூசண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. அதே மாதிரி நம்ம தேவனை போல ஒருத்தரும் இல்லைங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தோ நம்மளை வந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்தது பாபிலோன் அந்த தேசத்திலேயே அவங்கள வந்து உயர்த்தி வைக்கிறாங்க. கண்டிப்பா உயர்த்தி வைக்கிறாங்க. நமக்கு ஒரு உயர்வு வரும். ஆனா நம்ம வந்து அந்த உயர்வு இன்னைக்கு வரும் அன்னைக்கு வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் ஆனா வரும். அப்படியே வராட்டாலும் உன்னதத்துல கண்டிப்பா ஒரு மகிமையான ஒரு ஸ்பெஷல் இதா நம்ம வந்து போய் நிற்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிள்ளை எனக்காக வைராக்கியமா நின்னா, என் பிள்ளை எனக்காக அவ பிள்ளைங்கிட்ட சொல்லி வளர்த்தா, அவளுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்த்தா, அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சாட்சி வந்து தேவன் நமக்கு கொடுப்பார். சரி, அந்த உலகம் உலகத்துல உள்ள சாட்சி நமக்கு முக்கியம் கிடையாது. தேவனுடைய சாட்சி தான் நமக்கு முக்கியம். இந்த உலகம் என்னன்னு சொல்லட்டுமே, அதுக்குதான் ஆண்டவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வச்சிருக்காரு. உலகமே பணிஞ்சாலும், உலகத்துல உள்ள எல்லாருமே அப்படி வாழ்ந்தாலும் நான் வாழ முடியுமானா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, இப்படி எப்படி சொல்ல, அடுத்தது வந்து சபை. சபை வந்து சபை மக்கள், சபை போதகர்கள், இவங்க எல்லாரும் வந்து இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்லா சபையிலும் அப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா சபைக்குள்ள ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், சில இடத்துல போதகர்களே அப்படி இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கட்டுமே. அப்படி இருக்குதே, என்னால வாழ முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. என்னாகமம் 25 அதிகாரம். என்னாகமம் 25 அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 1-15 வரைக்கும் உள்ளது பார்க்கலாம். என்னாகமம் 25 அதுல 1, 2, 3 ஃபர்ஸ்ட் 3 வசனத்தை வாசிங்க. தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இது வந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு சபைக்குள்ள நடக்கிறது. சரிங்களா? சபையே அப்படி இருக்குதே, என்னால வாழ முடியுமானா வாழ முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரிங்களா? இது வந்து இஸ்ரவேல்ங்கிற ஒரு சபைக்குள்ள தேவன் பிரித்தெடுத்த ஒரு ஜனங்கள், அதுதான் சபைன்னு நான் சொல்றேன். தேவன் பிரித்தெடுத்த அந்த ஜனங்கள், அந்த ஒரு சபைக்குள்ள நடக்கிற காரியம் என்ன பண்றாங்க? பேசித்தன பாவம் அங்க வருது. பேசித்தன பாவம், விக்கிரக ஆராதனை எல்லாமே வருது. கர்த்தரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? உலகத்தை பற்றி கொண்டார்கள். நம்முடைய சபைகளிலும் கர்த்தரை விட்டுட்டு உலகத்தை பற்றி கொள்கிறவர்கள் இருக்கதான் செய்வாங்க. யாரா வேணாலும் இருக்கலாம், பெரிய ஆட்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய இவங்களே இப்படி இருக்காங்க நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற லெவல்ல கூட அப்படிப்பட்டவங்க கூட இருக்கலாம். யாராக இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்னது? ஒரு சபைக்குள்ள நடக்கிற காரியம். சரியா? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் என்ன பண்ணிரு, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை
தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து அவங்க பின்னாடி போறான். அவங்க பின்னாடி போய் அவங்க வேசித்தனம் பண்ற இடத்துல என்ன பண்றான், ஒரே குத்து 2 பேரையும் கொண்டு போட்டுறான். எப்படி ஒரு பக்தி வைராக்கியம் பார்த்தீங்களா நம்ம பினேகாஸ்க்கு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஒரு வைராக்கியம் காமிச்சிருக்கான் அந்த நேரத்துல. அந்த ஸ்பாட்ல அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஆண்டவர் வந்து எல்லாம் அப்படி ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு. அதை நினைச்சு எல்லாரும் அங்க வந்து இப்ப ஒரு கூட்டம் வந்து சாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் கூட்டிட்டு இதை பார்த்த உடனே என்னதான் இது வந்து எதுக்குள்ள நடக்குது, சபைக்குள்ள நடக்குது, உலகத்துல இல்ல, சபைக்குள்ள நடக்கிற காரியங்கள் சபைக்குள்ள நடக்குது. அந்த அப்ப வந்து அதுல வந்து பிணைகாசு என்ன பண்றான், ஒரு பக்தி வைராக்கியம், பயங்கரமான ஒரு பக்தி வைராக்கியம் வந்து காட்டுறான். இதுல வந்து 11ஆம் வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது. 11 வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். அந்த பினெகாஸ் காப்பிச்சு அந்த பக்தி வைராக்கியம் தான் என்ன பண்ணுது, அந்த வாதையை நிறுத்திச்சு. சரிங்களா? அந்த அவர் மேல உள்ள அந்த உக்கிரத்தை வந்து அவங்க மேல உள்ள அந்த உக்கிரத்தை வந்து திருப்பிட்டான். ஆண்டவர் மனசையே திருப்பிட்டான். அது காரணம் என்ன தெரியுமா, அவன் ஆண்டவர் மேல வச்ச அந்த பக்தி வைராக்கியம், அவர் மேல உள்ள அந்த அன்பு, அந்த பக்தி வைராக்கியம், அவருக்காக வாழணும் அப்படிங்க. அப்போ வந்து கிறிஸ்து உலகத்துல வரல, நமக்காக மறிக்கல, அப்படிதானே? ஆண்டவர் வந்து நடத்திட்டு வந்த பாதைகள் விதிகளை தான் அவன் வந்து பார்த்துக்கலாம். சரியா? அது அவனுக்கே அவ்வளவு பக்தி வைராக்கியம். ஆனா நமக்காண்டி என்ன பண்ணிருக்காரு கிறிஸ்து, இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை போல மனுஷனா வாழ்ந்து பல பாடுபட்டு என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில தன் உயிரையே கொடுத்திருக்காரு. கடவுள் வந்து சொந்த குமாரனையே நமக்கு தந்திருக்காரு. இவரு குமாரன் என்ன பண்ணிருக்காரு, உயிரையே நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு பக்தி வைராக்கியம் காட்டணும் யோசித்து பாருங்க. நம்ம அப்படி காட்டுறோமா? நம்ம வந்து அவ்வளவு பக்தி வைராக்கியம். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன கிடைக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். 12-13 வாசி. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். எப்படி சூப்பர்ல. ஆண்டவர் வந்து அந்த பக்தி வைராக்கியத்துக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் பாருங்க. சமாதானத்தின் உடன்படிக்கை ஒண்ணு, சமாதானத்தின் உடன்படிக்கை. ரெண்டாவது என்னன்னா நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை. இந்த ரெண்டையும் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு. அவன் வந்து அந்த நேரத்துல அது செஞ்சனாலதான் மீதி உள்ளவங்க அந்த கோவத்தை வந்து திருப்பினான். அந்த கோவத்தை திருப்பி ஆண்டவர் பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு. என்னது? சமாதானம். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையும் கொடுத்தாரு. நம்மளும் இப்படி பக்தி வைராக்கியமா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு என்ன நித்திய ஜீவன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு ஸ்பெஷல் மகிமை கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, 14-15 இதுல பாத்தீங்கன்னா தப்பு செஞ்ச அந்த இஸ்ரவேல் மனுஷனுடைய தகப்பன் என்னன்னா, அவன் வந்து ஒரு பிரபு. அவனோட அப்பா, தப்பு செஞ்ச மனுஷனோட அப்பா வந்து ஒரு பிரபு. சரியா? அப்ப பெரிய ஆள் தானே, ஒரு அந்தஸ்து உள்ள ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பொசிஷன் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருத்தருடைய பையன் தான் தவறு பண்ணான். அப்போ ஆனா இவர் என்ன பண்றாரு, இவரு அதுல பக்தி வைராக்கியம் காட்டுறாரு. அவன் பெரிய ஆளு, அவன்கிட்ட போய் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் யோசிக்கல. சரியா? ஆண்டவருக்காண்டி பக்தி வைராக்கியம் காமிச்சாங்க. அதே மாதிரிதான் நம்ம யாரு என்ன சொன்னாலும் நம்ம வந்து உலகத்தோடு ஒன்றி போகவே கூடாது. இந்த உலகத்துல ஆண்டவர் அழகான 2 எக்ஸாம்பிள். உலகமே வாழ்ந்தாலும் நம்ம வந்து வேறுபட்டு வாழ முடியுங்கிறதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சபையில உள்ளவங்களே இப்படி வாழ்ந்தாலும் நம்மளால ஆண்டவருக்காண்டி வைராக்கியமா வாழ முடியுங்கிறதுக்கு பினேகாஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்படி 2 மேகம் போன்ற திரளான சாட்சியை வந்து கர்த்தர் நமக்காக வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் இந்த உலகத்துல பக்தி வைராக்கியம் காமிச்சு
ஆண்டவருக்காக நம்ம வாழணும். சரிங்களா? உலகத்தோடு ஒன்றி போகிற அந்த வாழ்க்கை வாழவே கூடாது. நம்ம அப்படி வாழும்போது என்ன ஆகும்? உன்னதத்துல நம்ம மகிமையா அவரோட கூட இருப்போம். சரியா? அது வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து அப்படிதான் வைக்கணும். எந்த ஒரு விஷயத்திலுமே அப்படி வாழ்ந்து பாருங்களேன். அதுல கிடைக்கிற சந்தோஷமே ஒரு எப்படி சொல்றது? அது ஒரு தனி சந்தோஷம். சரிங்களா? அது அத நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சபைக்குள்ள இத்தனை பேரு இவ்வளவு பேர் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவருக்காக இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஆண்டவருக்காக நாள் பார்க்கல. நான் நாள் பார்க்கல. நான் நட்சத்திரம் பார்க்கல. நான் காஸ்ட் பார்க்கல. நான் அந்தஸ்து பார்க்கல. அப்படின்னு அத நினைச்சு பாருங்க. அத நினைச்சு பார்க்கும்போதே அப்பா ஆண்டவருக்காண்டி நம்ம இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷம். நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஆண்டவர் வந்து என் பொண்ணு இப்படி எனக்காண்டி இப்படி எல்லாம் இருக்கிறாளே பரவாயில்ல. இந்த உலகம் இப்படி இருந்தாலும் இவ வேறுபட்டு நிக்கால. இவளை கொண்டு நான் வந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு அவருக்குள்ள அவ்வளவு அவரு நமக்கு மேல அவ்வளவு வைராக்கியம் இருப்பாரு. நம்மளுடைய காரியங்கள்ல அவ்வளவு வைராக்கியமா இருப்பாரு. அதுக்கு கிடைக்கிற கிஃப்டே வந்து தனிதான். சரியா? கிஃப்ட்டுக்காகன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஆண்டவருக்காக நம்ம அப்படி வாழும்போது கண்டிப்பாக நமக்கு அவர் வந்து நம்மள அவ்வளவு கனம் பண்ணுவார். அதுதான் உண்மை. கனம் பண்ணுவார். அந்த ரிசல்ட் வந்து மகிமையா இருக்கு. அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மகிமையா இருக்கு. நம்ம உலகத்துல வாழ போறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம அந்த உலகத்துல. ஆனா அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காம நம்மள தேர்ந்தெடுத்தாரு. நம்மள அந்த தாயின் கருவுல உருவாகும் முன்னே தேர்ந்தெடுத்தாரு. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கொடுத்து வச்சவங்க இல்ல. நம்ம வந்து அப்படியே பரிசுத்த வாட்டியோ அப்படிலாம் இல்ல. ஆனா நம்ம பாவிதான். ஆனா ஆண்டவர் வந்து நம்மள சூஸ் பண்ணியிருக்காரு. அதை நினைச்சு வந்து நம்மள பிரித்து எடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேறுபாட்டின் ஜீவியை எல்லா விஷயத்திலயும் நம்ம காட்டணும். நம்மள பாக்குறவங்க சொல்லணும். இவங்க வந்து கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த ஃபேமிலி கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த பிள்ளையா கிறிஸ்துவை உடையவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து சொல்லணும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும். நம்ம அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லி வளர்க்கணும். அதுக்கான சாட்சிகள் பைபிள்ல இருந்தே நம்ம எடுத்து சொல்லலாம். அதெல்லாம் சொல்லி பிள்ளைங்களுக்குள்ள நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து ஆஹ் அவருக்காக பக்தி வைராக்கியமாய் வேறுபாட்டில் ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வந்து விரும்புகிறார். நம்ம அதெல்லாம் நம்ம செய்யலாம். ஓகேவா? அல்லேலூயா. ஓகே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. என்றே உணர்ந்தாயும் இன்று வா ஜீவன்
நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். நம்மள இந்த வேலையில நம்மள அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்காக. ஆண்டவரே, இந்த உலக காரியங்களுக்கோ, உலக பழக்க வழக்கங்களுக்கோ, உலகளுடைய எந்த செயல்களுக்கோ, கிரியைகளுக்கோ நாங்க எங்களை அர்ப்பணிக்காம ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா வாழுவோம். ஆண்டவரே அப்பா, யார் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் பிறரை பார்க்காமல் எங்களுடைய ஒரே சாட்சியாக இயேசு கிறிஸ்துவாகிய உண்மையே நாங்கள் பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் விட்டு விலகி ஆண்டவரே பிரிந்து ஆண்டவரே உமக்கென்று ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பிணைகாசு ஒரு பக்தி வைராக்கியம் காண்பித்தானே அப்பா. ஆண்டவரே அப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்களே, அதுபோல எங்கள் வாழ்வில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே தேவன் மீது உள்ள பக்தி வைராக்கியத்தை அப்பா ஆண்டவரே நாங்கள் இழந்து விடாமல் ஆண்டவரே உம்மை மறுதளிக்காமல் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் ஆண்டவரே உமக்கென்று வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய தேவன் நீர் எங்களுக்கு அனுக்கிரமம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் எங்கள் இருதயத்தில் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரி காந்தரபல ரிஷி திரிபி காத்ரா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை ஊட்டி வளர்க்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே தேவனுக்கு என்று ஒரு வைராக்கியமுள்ள சந்ததிகளாய் வாழ வேண்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை ஊட்டி வளர்க்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்தோடு ஒன்றி போற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு என்று வேறுபட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள், எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள், எங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சாட்சி கூறும் விதமாக ஆண்டவரே, அதற்கு மேலாக தேவனாகிய நீர் என்னுடைய பிள்ளை ஆண்டவரே எனக்காக பக்தி வைராக்கியமாய் ஆண்டவரே உலக காரியங்களுக்கு ஒற்று போகாமல் வாழ்கிறாய் என்கிற சாட்சியை ஆண்டவரே பரலோகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இம்மட்டும் நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரு வேறுபாடு ஜீவன் செய்யணும். ஆண்டவரே நீர் படைத்த உயிரினமாகி அந்த மீன் ஆண்டவரே அந்த கடலுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே அந்த உப்பை அதை ஏற்கவில்லையே, அதுபோல நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை காரியங்களை எங்களுக்குள்ள ஏற்காதபடி ஒரு வேறுபாட்டின் ஜீவம் செய்கிறவர்களாய் வாழ அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார். யார் ஆண்டவரே வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் நாங்கள் உமக்கென்று வாழ்வோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.